ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் செவி அகரா யூடியூப் சேனல். நான் வினிதா. இன்றைக்கி யாருக்கு இந்த நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க. சொல்கிறேன். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த நியூஸ். உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதும், கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு தான். ஸோ யார் இதை கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து தான் இதை நமக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சரியா? சரி, இது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டிரைவர் ஜாப் தான். டிரைவர் ஜாப் இல்லைனா டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீஸ். ஃபயர் சர்வீஸ்க்கு நம்ம டிரைவ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீஸை நம்ம எப்படி சொல்லுவோம்னா DCPO அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுக்கு ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் பண்ணுறதுக்கான டேட் வந்து February 3 தான் ஸ்டார்ட் ஆகுது. February 3 March 4 வரைக்கும் எனக்கு அப்ளிகேஷன் டேட்டு ஆன்லைன் போர்ட்டலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த 2 கேட்டகரிக்கும். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 460 வேக்கன்சி, SC கேட்டகரிக்கு 167, STக்கு 83, OBCக்கு 303, EWSக்கு 111. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1124 வேக்கன்சி இருக்குது. ஸோ ESMக்கு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் டோட்டல் வேக்கன்சிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 113 ஆஃபர் எடுத்துருக்கு. ESMன்னா எனக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு 10% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு கேட்டகரி வைஸ் வேக்கன்சி டீட்டெயில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு எப்படி இந்த எக்ஸாமினேஷன்லேருந்து நமக்கு செலக்ட் பண்ணுவாங்க, அது இந்த ஜாப் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு PET ஆர் PST டெஸ்ட் இருக்கும். ஸோ இது என்னதுன்னா ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு தான் PET. PSTனா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஸோ இதுலேருந்து தான் நம்ம எடுப்பாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். OMR ஷீட்டு ஆர் CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஓகேவா? ஸோ தேர்டு ஒன் எப்படி இருக்கும்னா எனக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சும் நமக்கு எடுப்பாங்க. இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம ஜாப் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10th பாஸ் போதுங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மெட்ரிகுலேஷன் இல்லை 10th இது இருந்தாலே போதும். இதோட உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஆர் லைட் மோட்டார் வெஹிக்கிள் இல்லைனா மோட்டார் சைக்கிள் வித் கீர் இது இருந்தாலே போதும். இந்த லைசன்ஸில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெவி மோட்டார் சைக்கிளோ ஆர் டிரான்ஸ்போர்ட் சைக்கிளோ இல்லைனா மோட்டார் சைக்கிள் வித் கீரோட உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். இந்த ஜாப்பை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி குவாலிஃபையும் ஆயிடலாம். சரிங்களா? சரி, நமக்கு இந்த ஜாப் வந்து எங்கே கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கேட்டகரியில் ஸ்டேட் வந்து நமக்கு தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் செக்டாரில் வரும். ஸோ இந்த 6th கேட்டகரி இருக்குது இல்லையா, அதை தான் சொல்கிறேன். ஸோ சவுத்தர்ன் செக்டாரில் வரும். இந்த அப்ளிகேஷன்லாம் எங்கே ரிசீவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது, ஓகேவா? சென்னை அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவதுனாலும் அங்கே தான் நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது முழுக்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? சரி, இதில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ப்ரிஃபரன்ஸ் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் 2 ப்ரிஃபரன்ஸ் அவங்களே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு டிரைவர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், DCPO அது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆர் DCPOவை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆர் டிரைவர் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாகவும் நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். ஓகே, இந்த DCPOன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த டிரைவர் வந்து ஃபயர் சர்வீஸ் இருக்கிறது தான் அது. சரி, அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். 100 rupees தான் வந்து இந்த OBC கேட்டகரிக்கு, ஜென்ரல் கேட்டகரி, EWSக்கு இவங்களுக்குலாம் வந்து 100 rupees. பட் SC ST ESM இவங்களுக்குலாம் வந்து எனக்கு ஃபீஸே கிடையாது, ஓகேவா? சரி, இந்த ஃபீஸை எப்படி பே பண்ணுறது அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, ரூபே கார்டு இந்த மாதிரிலாம் வச்சு UPIயில் கூட பண்ணிக்கலாம். இல்லைனா SBIயில் போய்ட்டு சலான் ஃபில் பண்ணியும் கொடுத்துக்கலாம், ஓகேவா? சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ்லாம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கெலாம் இந்த ஜாப்பு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.